இந்த பிளாட்ஃபார்ம் வித்தியாசங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த 2000 பிளாட்ஃபார்ம் 2000 பிளாட்ஃபார்ம் வந்து பார்க்கலாம். 2000லே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. 2096, 2024, 2048 அப்படி இருக்கும். அது கொஞ்சம் இங்க பாத்தீங்கன்னா 2000 சீரீஸ்ல எவ்வளவு இருக்கு பாருங்க. 2148 அப்படின்னா என்ன அர்த்தம்? 48 ports இருக்கு. 48 ports into 1000 base T host interface and 10 gig interface. இது 1 gig, இது 1 gig port வந்து 48 and 4 port வந்து 10 gig. அது அப்லிங்க் போகும், பேரண்ட்டுக்கு போகும். நான் சொன்னேன் நெக்ஸஸ் 2000 வந்து ஒரு எக்ஸ்டெண்டர் தான். அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸஸ் 2000 அது எந்த சீரீஸ்னா இருக்கட்டும், 2148 இருக்கட்டும், இல்லை 2196 இருக்கட்டும், 2132 இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். நிறைய இருக்குங்க. கீழே போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் காமிச்சிருக்கிறாங்க. பட் 96 எல்லாம் கூட இருக்கு. இது 32 48 வரைக்கும் தான் இதில் போட்டிருக்காங்க. இந்த பேஜஸ்ல ஒரு கீழே இருக்கும். 32 55. ஆமா ஆமா. ஆனால் அது பேரண்ட் மாடல், இதை விட்டுருங்க. நம்ம இதை பற்றி இன்னும் பேச ஆரம்பிக்கலாம். நம்ம 2000 சீரீஸ் தான் பேசியிருக்கிறோம். 2006 ஒரு 96 ரிமூவ் பண்ணிட்டாங்க கொடுத்தது. இப்போ இல்லை போடுது. முன்னால் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 48 இருக்குது, 32 இருக்கு, 24 போட்டிருக்குது. சரி, அப்போ மேலே போலாம். இந்த பேஜ் இப்போ வேரியேஷன்ஸ் நீங்க பார்க்க முடியுங்க. இந்த இடத்துல எத்தனை போர்ட்டு, அப்புறமா வந்து இந்த இதுல எஸ்எஃப்பி போர்ட்ஸ், அதனால அது பி போட்டிருக்காங்க. இந்த பி வந்து எஸ்எஃப்பி and also it is base T. ஆனா இங்க பாருங்க, கீக் இத்தர்நெட் ஃபேப்ரிக் இன்டர்ஃபேஸ் கரெக்ட், எல்லாமே ஃபைபரா தான் வரும். ஆனா அந்த போர்ட் டைப்ஸ் வேரி ஆகும் ஸ்லைட்டா. எஸ்எஃப்பி, QSFP, எஸ்எஃப்பி பிளஸ் அந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். ஈத்தர்நெட் டைப் இன்டர்ஃபேஸ். இது வந்து ஈத்தர்நெட் டைப் பாருங்க, தெளிவா கீக் ஈத்தர்நெட் போட்டாங்க. அப்புறமா இது ஹோஸ்ட் இன்டர்ஃபேஸ், கீக் ஈத்தர்நெட் பிளஸ் அப்லிங்க்கு மட்டும் எஸ்எஃப்பி பிளஸ். ஸோ இந்த பேரண்ட்னா என்ன அப்படின்னா, இந்த 2000 சீரீஸ்ல இந்த 4 போர்ட் இருக்கு பாருங்க, அப்லிங்க் போர்ட்டு. இந்த 4 போர்ட்டையும் நீங்க ஒரு 5000 சீரீஸ் இல்ல 9000 சீரீஸ் கனெக்ட் பண்ணுவீங்க. அப்போ ஹோஸ்ட் போர்ட்டுங்கிறது இதுதான். கீழே வந்து சர்வர்ஸ் கனெக்ட் பண்றீங்க பாருங்க, அதான் ஹோஸ்ட் போர்ட்ஸ். இது வந்து சிலது 1 gig இருக்கும், ஆனா இது வந்து 10 gig. ஏன்னா வந்து மொத்த டிராஃபிக்கும் இது வழியா தான் மேலே தள்ளணும். அப்போ ஹை பேண்ட்வித் தேவைப்படுது. அதனால அப்லிங்க் மட்டும் 10 gig போர்ட்ஸா இருக்கும். இந்த லிங்க் மட்டும் நீங்க துண்டிச்சிட்டீங்கன்னா இது ஒண்ணுமே வேலை செய்யாது. ஒரு நார்மல் சுவிட்சா கூட வேலை செய்யாது. மறுபடியும் சொல்றேன், இது இன்டர்வியூல கேட்கலாம். பேரண்ட் டிவைஸ் இல்லைன்னா நெக்ஸஸ் 2000 சீரீஸ ஒரு நார்மல் சுவிட்ச் மாதிரி இல்ல ஹப் மாதிரி யூஸ் பண்ண முடியுமானா முடியாது.
முடியாது. கம்யூனிகேஷன் நடக்காது இந்த சர்வர்ஸ்க்கு நடுவுல. இப்போ இந்த டிவைஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கனெக்ஷன் கூட இருக்குது. ஆனா மேல இருக்கிற டிவைஸை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது புஷ்ன்னு போயிடும். சைல்ட் டிவைஸ் ஒன்றும் செயல்படாது. ஃபுல்லி டிபெண்ட். அதனாலதான் இதுக்கு பேரண்ட் டிவைஸ்னும் இதுக்கு சைல்ட் டிவைஸ்னு சொல்றாங்க. எப்படி ஒரு சைல்டு வந்து பேரண்ட் இல்லாம சர்வை பண்ண முடியாதோ, அது சைல்டு, அது அது வந்து அடலசன்ட்டோ இல்ல அடல்ட்டோ கிடையாது. ஒரு பேபி cannot eat mutton, chicken, கத்திரிக்காய், வெண்டைக்காய். It needs only milk. It needs mother for survival. Same way, Nexus 2000 family depends on a 5000 series or 9000 series as a parent switch. ஏங்க ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட இதுல இருக்காதா? சைல்டு ஸ்விட்ச் இல்லைன்னா இருக்காது. அப்படியா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட இருக்காதுன்னா அப்ப எப்படி அந்த ஸ்விட்ச் ஒர்க் ஆகும்? நீங்க எந்த பேரண்ட் கிட்ட கனெக்ட் பண்றீங்களோ அந்த பேரண்ட் என்ன பண்ணும்? சைல்டை ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணும். ரெகக்னைஸ் பண்ணிட்டு அதை ஆன்லைனுக்கு கொண்டு வரும். எப்படி கொண்டு வரும்னா, பேரண்ட் வந்து அந்த பேரண்ட் டிவைஸ்ல NXOS ரன் பண்ணிட்டு இருப்பீங்களா, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த வெர்ஷனுக்கு உண்டான சைல்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புஷ் பண்ணும். ஆன்லைனா புஷ் பண்ணும். அப்போ அந்த அந்த நேரத்துல புஷ் பண்ணும். நீங்க கனெக்ட் பண்ணதும் ஒரு சைல்டுல ஒண்ணுமே இருக்காது, வெத்து பாக்ஸ் தான் இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இங்க வந்து NXOS 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. NXOS 1 சைல்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புஷ் பண்ணும். இதே சைல்டை எடுத்துட்டு போயிட்டு NXOS 2 ரன் பண்ணிட்டு இருக்கிற டிவைஸ்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த வெர்ஷனுடைய சைல்டு வெர்ஷனை இங்க புஷ் பண்ணும். அப்போ இந்த சைல்டுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. பேரண்ட் என்ன கொடுக்குதோ அதை வாங்கி அதை வச்சு அது என்ன பண்ணும்? ரன் பண்ணும். இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். கன்சோல் போர்ட் இதுக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா, எதுவுமே நீங்க இதுல கன்ஃபிகர் பண்ண முடியாது. எல்லாமே நீங்க பேரண்ட்ல தான் பண்ணணும். அதாவது இந்த போர்ட் நீங்க கன்ஃபிகர் பண்ணணும்னா கூட, இந்த சர்வர்ல இந்த போர்ட்டை நான் VLAN 10க்கு அசைன் பண்ணணும்னா இதுல நீங்க லாகின் பண்ண மாட்டீங்க, இங்கதான் லாகின் பண்ணுவீங்க. அதனாலதான் இதுல கன்சோல் போர்ட்டே இருக்காது. நெக்ஸஸ் 2000ல போய் பாருங்க, ஒரு பவர் கனெக்ஷனுக்கு மட்டும்தான் இருக்கும் போர்ட். ஹோஸ்ட் போர்ட் இருக்கும், அப்லிங்க் போர்ட் இருக்கும், பவர் கனெக்ஷன் இருக்கும். கன்சோல் போர்ட்டே இருக்காது. ஏன் பவர் சுவிட்ச் கூட இருக்காது. பாத்தீங்கன்னா இங்க நம்பர் 1 என்னன்னா பவர் சப்ளை மாடியூல். இல்லையா? பவர் சப்ளை மாடியூல் நம்பர் 1. நம்பர் 2 ஃபேன் மாடியூல்ஸ். நம்பர் 3 வாட் கன்சோல் HDMI போட்டா இது 2000 தானா? ஆமா 2000 தான். இது மேனேஜ்மெண்ட் ஒரு கன்சோல், பட் இது மூலியமா நீங்க ஒன்றும் கன்ஃபிகர் பண்ண முடியாது. அதாவது ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இது மூலியமா அது இது மேனேஜ்மெண்ட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஒன் HDMI மேனேஜ்மெண்ட் கன்சோல் போர்ட் எதுக்கு? இது கன்ஃபிகர் பண்றதுலாம் மேல பண்ணுவோம், பேரண்ட்ல பண்ணுவோம். அப்ப இது எதுக்கு? சம்பந்தம் இல்லாம எதுக்கு வச்சிருக்கிறோம்? நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடிலாம் எதுவுமே இருக்காது, இல்லை வெறும் பவர் தான் இருக்கும். ஆனா இது என்ன காரணத்துக்காக வச்சிருக்கிறாங்கன்றது சரியா பிடிப்படல.
பட் எந்த கன்ஃபிகரேஷனும் நீங்கள் இங்கே பண்ண முடியாது. எல்லாமே பேரண்ட் டிவைஸில் தான் பண்ணணும். Then why do they have that? நான் செக் பண்ணி சொல்கிறேன். நீங்களும் வந்து ஏதாவது ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். இது எதுக்காக ஒரு சும்மா மேனேஜ்மெண்ட் பார்க்கறதுக்கு மட்டுமா எதுக்குன்றதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்புறமா. ஃபெக்ஸ்னா இதுதான். 2000 சீரீஸ் தான் ஃபெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபெக்ஸ்னா ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர். ஃபேப்ரிக்ன்றது நெட்வொர்க்ன்றதுக்கு இன்னொரு பேர் தான் ஃபேப்ரிக். டேட்டா சென்டர்ல நெட்வொர்க்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. டோபாலஜிங்கிற வார்த்தை கூட அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. டோபாலஜி எக்ஸ்டெண்டர், ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர். அதாவது இது ஒரு எக்ஸ்டெண்டர் தான். இது ரியல் டிவைஸ் கிடையாது. இப்போ 5000 சீரீஸ் இருக்குது. நிறைய 10 gig போர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 12 10 gig போர்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஈச் 10 gig. அப்போ நீங்க வெறும் 12 போர்ட்டு தான் இருக்குது. உங்க சர்வர் வந்து 1 gig போர்ட்டு தான் இருக்குது. இது சர்வர் 1 gig போர்ட்டு தான் இருக்குது. இப்போ இதை எடுத்துட்டு போய் இங்கே கனெக்ட் பண்ணா எனக்கு நஷ்டம் தானே. இது 10 gig போர்ட்டு. ஆனால் 10 gig நான் யூட்டிலைஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு தான் இந்த ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டரை கொண்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்க, இந்த சர்வர் எடுத்துன்னு வந்து நீ வந்து ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர்ல போட்டுக்கோ. இதுக்கு பேர் வந்து ஃபெக்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா எண்ட் ஆஃப் ரேக்னு சொல்லுவாங்க. இஓஆர், எண்ட் ஆஃப் ரேக். அதாவது ஒரு ரேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சர்வர் 1, சர்வர் 2, சர்வர் 3, சர்வர் 4 அப்படி நிறைய சர்வர்ஸ் இருக்குது. எல்லா சர்வர்ல இருந்தும் ஒயர் எடுத்துட்டு வந்து இந்த மேல இருக்கிற பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபெக்ஸ் உள்ள ரேக்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதனுடைய 4 போர்ட் உள்ள அப்லிங்க் எடுத்து இங்க கொடுப்பாங்க, பேரண்ட் கொடுப்பாங்க. புரியுதா? அப்போ ஃபெக்ஸ்ல ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து 1 gig, ஹோஸ்ட் போர்ட்ல 1 gig, அப்லிங்க்ல 10 gig. அப்போ அப்லிங்க் 4 போர்ட் இருந்ததுன்னா ஒரு ஃபெக்ஸ்ல இருந்து எத்தனை 40 gig இல்லையா? 40 gig. அப்போ ஒரு ரேக்ல சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு ஒரு 15 சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெட் டைப் சர்வர், ரேக் மவுண்ட் சர்வர். ஒரு 15 சர்வர் இருக்குன்னா 15 சர்வர்னா 15 கிக் தான் வெளியே ஏற்றும், ஃபுல் ஃபிளட்ஜா அனுப்புனா கூட இல்லையா? ஆனா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? 40 கிக் இருக்கு, தாராளமா போகும். அந்த 15 இருக்காது. சில சமயம் ரேக் சைஸை பொறுத்து 48 ரேக் யூனிட் சைஸ்லாம் கூட பெரிய பெரிய ஹை ரேக்ஸ்லாம் கூட ஒரு 30 பேசலாம். அதை பத்தி நம்ம பேசலாம், பண்ணலாம், அதையும் பண்ணலாம். அதை நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ ஒரு 30 சர்வர் இருக்குன்னா 30 சர்வரும் அப்படியே ஃபுல்லா அனுப்புனா கூட, டேட்டாவை அனுப்புனா கூட 30 சர்வர் 30 பேண்ட்வித்துக்கு 30 ஜிபிக்கு அனுப்புனா கூட உங்களுக்கு வந்து பாட்டில் நெக் வராது. ஏன்னா 4 லிங்க்ஸ் போகுது. 4 லிங்க்ஸ் போயிட்டு இங்க இருக்கிற 12 போர்ட்டை ஒரு ரேக் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4 ரேக், ஒரு ரேக்ல 30 சர்வர், 4 ரேக் 120 சர்வர் இல்லையா? 120 சர்வரை ஒரு 5000 சீரீஸ்ல இருந்து நீங்க மேனேஜ் பண்ண முடியும். ஒரே ஒரு கன்சோல் எடுத்து
கன்சோல் போர்ட்ல கனெக்ட் பண்ணி 120 சர்வரை நீங்க வந்து பாலிசிஸ் எழுதலாம், VLANs கன்ஃபிகர் பண்ணலாம், FCOA கன்ஃபிகர் பண்ணலாம், என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஒரே ஒரு பிளேன் ஆஃப் கிளாஸ்ல வந்து அதுக்கு பேர் என்னன்னா டாப் ஆஃப் ரேக்னு சொல்லுவோம். சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன். 2000 சீரீஸ் தான் டாப் ஆஃப் ரேக்னு சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு ரேக் மேலேயும் இருக்கு இல்லையா டாப் ஆஃப் ரேக். எல்லா ரேக்கையும் சேர்த்து இது கனெக்ட் பண்றதுனால எண்ட் ஆஃப் ரேக்னு சொல்லுவோம். எல்லா ரேக்கும் 5000 பேரண்ட்ல வந்து கனெக்ட் ஆகும். அதுதான் இந்த பேஜ்ல விளக்கியிருந்தாங்க. இந்த பேஜ்ல ஒரு படம், இந்த படம் பாருங்க, தெரியுதா? இங்க பாருங்க, இதெல்லாம் சர்வர்ஸ், ரேக் மவுண்ட் சர்வர்ஸ், நிறைய ரேக் மவுண்ட் சர்வர்ஸ். மேலே இருக்கிறது என்னது, இந்த மாதிரி படம் போட்டிருக்கிறதுலாம் ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர்ஸ். நீங்க கேட்ட ரிடண்டன்சி பாருங்க, ஒவ்வொரு சர்வர்ல இருந்து 2 ஒயர் போகுது, லெஃப்ட்ல ஒன்று போகுது, ரைட்ல ஒன்று போகுது இல்லையா? லெஃப்ட்ல போறது கீழே இருக்கிற சுவிட்சில் கனெக்ட் ஆகுது, ரைட்ல போறது மேலே இருக்கிற சுவிட்சில் கனெக்ட் ஆகுது. சரியா? அதெல்லாம் போயிட்டு டாப் ஆஃப் ரேக், இங்க வந்து டாப் ஆஃப் ரேக் இங்க பேரண்ட் சுவிட்ச் ஒழுங்கா வரையிலைங்க. ஆக்சுவலா இது வந்து 5000 சீரீஸ்ல வரணும். வந்து இன்னொரு ஒரு ஃபேப்ரிக்ல போட்டு அப்புறமா எடுத்துட்டு போவான் பொறுத்தது. பார்க்கலாம் வேற ஏதாவது படங்கள் இன்னும் தெளிவா இருக்கான்னு. அது பேரண்ட் அவன் சரியா காமிக்காம வெறும் 2000 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறான். இங்க பாருங்க, இது மேல இருக்கிறதுலாம் பேரண்ட், இதுதான் ஃபெக்ஸ், கீழே இருக்கிறது சர்வர். ஃபெக்ஸ்ல வந்து இங்க ஒரு டேஷ் இருக்கும், இந்த பூ மாதிரி இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு டேஷ் இருக்கும். வெறும் பூ மாதிரி இருந்தா அது வந்து பேரண்ட். அப்ப மேல என்ன இருக்குது, படத்துல கான்ஃபிளிக்ட் ஏதாவது இருக்கா? வெறும் எல்லாமே இங்க 5000 மாதிரி படம் போட்டு பேரண்ட் மாதிரி படம் போட்டுருக்குறோம், ஆனா இங்க 2000 எழுதிக்கிறோம். அதான் கன்ஃபியூஷனா இருக்குது. வேற டாக்குமெண்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படம் செமையா இருக்கு. லிங்கிங்ல போட்டுருக்கோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. இதெல்லாம் சர்வர்ஸ் இல்லையா? மேல ரிடண்டன்சிக்காக 2 2K போட்டுருக்கோம். இந்த 2Ks எல்லாம் இணையுது இங்க ஒரு பேரண்ட். நல்லா இருக்குல்ல? புரியலையே பாருங்க, பேர்ஸ் ஆஃப் சொல்லுங்க, pairs of Nexus 2000 fexes located on the top of rack for server access. இது வந்து end of rack, இது 2000 top of rack. இந்த top of rack எல்லாம் எங்க கனெக்ட் ஆயிருக்குது? பேரண்ட் 5000 end of rack கனெக்ட் ஆயிருக்கு. என்ன அட்வான்டேஜ்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சென்ட்ரலைஸ்ட். இந்த மொத்த சர்வரையும் நீங்க சும்மா இதுக்குள்ள லாகின் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். அருமையான படம் இது. என்ன கொஸ்டின் இப்போ நீங்க கேளுங்களேன். இல்ல இந்த படத்துல வந்து அப்படி காமிச்சிருக்கிறாங்க. நீங்க 2 வச்சுக்கலாம், 4 கூட வச்சுக்கலாம். நான் காமிச்சு இல்லையா, ஒரு சுவிட்ச்லயும் 4 போட்டிருக்கும். 4மே போட்டீங்கன்னா உங்களுக்கு 40 கிக் வரும். ஆமா, 2 போட்டீங்கன்னா 20 தான் வரும். அது உங்க விருப்பம். ஒரே லிங்க் கூட போடலாம், அது உங்க விருப்பம். எப்படி உங்களுக்கு ரிடண்டன்சி, சுவிட்ச் ரிடண்டன்சி இருக்குல்ல, இது ஒரு லிங்க்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10 கிக் 10 கிக் போகுது ஒரு சுவிட்ச்ல இருந்தும். சுவிட்ச் ரிடண்டன்சி இருக்கு இல்லையா எப்படியும். ஆனா என்னன்னா த்ரூபுட் குறைஞ்சிரும்.
த்ரூபுட்டு கம்மியாயிடும். இப்போ என்கிட்ட மொத்தமே 10 சர்வர் தான் இருக்குது. 10 சர்வர் தான் இருக்கு. ஒவ்வொரு சர்வரும் 1 gig தான் மேக்ஸிமம் அனுப்ப முடியும். அப்ப எனக்கு எதுக்கு அப்லிங்க் 4 ஒயர்? ஒரு ஒயர் இருந்தா பத்தாதா? போதும். ஆமா. 20 gig ஆகும். 20 gig ஆகும். ஸோ இப்படி சாரி இப்படி எண்ட் ஆஃப் ரேக் டாப் ஆஃப் ரேக்ன்ற கான்செப்ட் தான் ஃபெக்ஸ் ஒர்க் ஆகும். டாப் ஆஃப் ரேக் இண்டிபெண்டா ஒர்க் ஆக முடியாது. எண்ட் ஆஃப் ரேக்கினுடைய துணையோடு தான், அதாவது 5000 சீரீஸ் இல்லை 9000 சீரீஸ் துணையோடு தான் இந்த 2000 ஒர்க் ஆகும். அப்போ என்ன சொல்லலாம்னா, இந்த சுவிட்சினுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த சுவிட்சஸ் இல்லையா? இந்த சுவிட்ச் இல்லைன்னா இது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சுவிட்சினுடைய எக்ஸ்டென்ஷன், அதுக்காக தான் ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க, ஃபெக்ஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. அதை சுவிட்ச்னு சொல்றது இல்லை பாருங்க. நெக்ஸஸ் 2000 சுவிட்ச்னு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நெக்ஸஸ் 2000 ஃபெக்ஸ்ன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதே 5000 சுவிட்ச்னு சொல்றாங்க. ஆனால் 2000 சுவிட்ச்னு சொல்லவே மாட்டாங்க எங்கேயுமே. ஏன்னா அது சுவிட்சா செயல்படவே முடியாது. பேரண்ட் இருந்தா மட்டும்தான் அது சுவிட்ச் ஆகும். அது கூட அந்த பேரண்ட்டை தான் காமிக்குமே, பேரண்ட்டை தான் வந்து வெளியே காமிக்கும் ஒழிய தன்னை வெளியே காமிச்சிக்காது. 2000 வந்து தன்னை வெளியே காமிக்காது. நெக்ஸஸ் 5000 தான் காமிச்சிக்கும். 5000 உடைய ஒரு அங்கமா தான் 2000 இருக்கும். அதனால நெக்ஸஸ் 2000 ஒரு சுவிட்ச்னு சொல்ல ஆகாது, இயலாது, முடியாது. அது 5000 உடைய ஒரு அங்கமாக மாறிவிடுகிறது. 5000 தான் இன்ஃபேக்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையே அதுக்கு புஷ் பண்ணும். இனிஷியலா அந்த சுவிட்சை ஆன்லைன் கொண்டு வரும் பொழுது, ஆன்லைன் கொண்டு வரதுன்னா நீங்க ஒன்றும் பண்ண போறது கிடையாது. இப்போ என்ன பண்ணுவீங்க மேக்சிமம்னா, இந்த போர்ட் இருக்குல்ல, இந்த போர்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் gig 0ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த gig 0க்குள்ள போயிட்டு சுவிட்ச் போர்ட் மோட் ஃபெக்ஸ்ன்னு போடுவீங்க. என்னது? வெரி ஈஸி. சுவிட்ச் போர்ட் மோட், நம்ம ஆக்சிஸ் ட்ரங்க்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதே போல இது ஃபெக்ஸ்ன்னு போடணும். சுவிட்ச் போர்ட் மோடு ஃபெக்ஸ், அப்புறம் ஒரு ஃபெக்ஸ் ஐடி கொடுக்கணும். ஃபெக்ஸ் ஐடி 100 ஏதாவது கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒயர் வந்து ஒரு சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணிருக்கு, அதாவது சாரி ஒரு எக்ஸ்டெண்டர் கனெக்ட் பண்ணிருக்கு. அந்த எக்ஸ்டெண்டரை நான் 100 என்று அழைக்கிறேன் அர்த்தம். அதே போல அடுத்த இன்டர்ஃபேஸ், அடுத்த சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கிறது 200ன்னு சொல்லுங்க. இதை வந்து 10ன்னு சொல்லுங்க, இதை 11ன்னு சொல்லுங்க, 20ன்னு சொல்லுங்க, 21. இதுக்கு ஒரு ஐடி கொடுக்குறீங்க, புரியுதா? அது பேர் தான் ஃபெக்ஸ் ஐடி. ஃபெக்ஸ் ஐடி நம்ம தான் இஷ்டத்துக்கும் கொடுக்கலாம். நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதுதான் அந்த நம்பர். சரி, இந்த நம்பருக்கு என்ன முக்கியத்துவம்? இது நீங்க கொடுத்த பின்னாடி ஷோ ரன்னிங் கன்ஃபிகரேஷன் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ரன்னிங் கன்ஃபிகரேஷன்ல என்னென்னலாம் தெரியும், எல்லா இன்டர்ஃபேஸும் தெரியும் தான் யூஸ்வலா. நான் சொன்னேன் இந்த சுவிட்சில் 12 போட்டுன்னு சொன்னேன். ஷோ ரன்னிங்னு போட்டா இது கனெக்ட் பண்றதுக்கு முன்னால 12 போட்டு காமிக்கும். இதை கனெக்ட் பண்ணி ஆன்லைன் வந்த பின்னாடி 100.1 அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுல ஃபர்ஸ்ட் போட்டுன்னு அர்த்தம். இதுல ஃபர்ஸ்ட் போட்டுன்னு அர்த்தம். 100.2 அப்படின்னு காமிக்கும். ஸ்லாஷ் gig 1, gig 1ல 100.1, gig 1ல 100.2, gig 1ல தான் இந்த ஒயர் கனெக்ட் ஆயிருக்குது. அதுல தான் இந்த ஃபிக்ஸ் 1000 கன்ஃபிகர் 100 கன்ஃபிகர். gig 1/100.3, 100.3னா மூணாவது போர்ட்னு அர்த்தம். இந்த மூணாவது போர்ட்டை நீங்க VLAN 2க்கு போடணும்னா இந்த இன்டர்ஃபேஸ் நேமுக்குள்ள போயிட்டு இந்த இன்டர்ஃபேஸ் மோடுக்குள்ள போயிட்டு VLAN 2 அப்படின்னு கன்ஃபிகர் பண்ணீங்கன்னா இந்த சர்வர் வந்து VLAN 2க்கு மெம்பர் ஆயிடும். எல்லாமே வந்து இங்க உட்காந்து தான் கன்ஃபிகர் பண்ணணும். இதுல உங்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் கிடைக்கவே கிடைக்காது.
அதுக்கு தான் இந்த FEX ஐடி தேவைப்படுது. அப்போ இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் போர்ட் என்னன்னு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த சுவிட்ச் வந்து gig 5ல கனெக்ட் ஆயிருக்குன்னா gig 5 ஸ்லாஷ் 21.1. ஏன்னா 21 தான் சுவிட்ச், இது 20, இது 21. 21.1 புரியுதா? அப்போ அந்த ஸோ அந்த இன்டர்ஃபேஸை நீங்க ஏதாவது ஒரு VLAN-க்கோ ட்ரங்காவோ கன்ஃபிகர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள போங்க. அந்த சுவிட்ச் 5000 சீரிஸ் சுவிட்சில் இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள போங்க. உங்களுக்கு தேவையான கன்ஃபிகரேஷன் நீங்க போட்டுக்குங்க. சரி, அந்த அந்த சர்வர் அந்த மெம்பர் ஆயிடும், அந்த VLAN மெம்பர் ஆயிடும். இப்போ VMwareல அந்த போர்ட் குரூப்னு சொல்லுவாங்க. VMware போய் பார்த்தீங்கன்னா போர்ட் குரூப்னு சொல்லுவாங்க. நம்ம இங்க வந்து VLAN போர்ட்டில் அசைன் பண்ணோம். சரி, இப்படிதான் நெக்ஸஸ் 2000 பயன்படுத்த போறோம். நெக்ஸஸ் 2000 cannot be an independent switch. அதனால தான் அதுக்கு FEXன்னு பேரு. அது வந்து பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பேரண்ட் சுவிட்ச் மோஸ்ட்லி நீங்க ப்ரொடக்ஷன்ல 5000 தான் பார்ப்பீங்க. பட் இப்போ நிறைய பேர் 9000 கூட வாங்கிட்டாங்க. 9000 கூட யூஸ் பண்ணலாம். சரி, இது என்னுடைய மீதி விஷயங்கள்ல அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து 5000 பத்தி பார்க்கலாம். 5000 ஒரு இன்டெலிஜென்ட் டிவைஸ். அது வந்து 5000லயே நிறைய சீரீஸ் இருக்குது. அந்த சீரீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு வேரி ஆகும். அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து ஓவராலாக பார்த்துட்டு இருக்கோம். 5000 வந்து ஒரு ரொம்ப பெரிய சுவிட்ச் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மற்ற 7000 சீரீஸ் கம்பேர் பண்ணும்போது சின்ன சைஸில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு போர்ட்டுமே பாருங்கள் 10 கிக் போர்ட்ஸ்லாம் இருக்கும். அப்புறமா வந்து இது ரொம்ப இன்டெலிஜென்ட் டிவைஸ். அது FEX மாதிரி கிடையாது. FEX வந்து டம் பாக்ஸ், ஒரு பேரண்டாக செயல்படக்கூடியது. இந்த இன்டர்ஃபேஸஸ்லாம் வந்து 10 கிக் லிங்க்கும் இருக்குது, 1 கிக் லிங்க் போர்ட்டும் இருக்கு. அப்புறம் இது நிறைய சப்போர்ட் பண்ணும். லேயர் 2 சப்போர்ட் பண்ணும், லேயர் 3 சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் FC சப்போர்ட் பண்ணும், FCOE சப்போர்ட் பண்ணும், ஃபைபர் சேனல் ஓவர் ஈத்தர்நெட் சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி விபிசி, ஃபேப்ரிக் பாத்து, ஓடிவி நிறைய கான்செப்ட் இருக்கு. விபிசி, வெர்ச்சுவல் போர்ட் சேனல், ஃபேப்ரிக் பாத்து, ஓவர்லே சாரி ஓடிவி இதில் சப்போர்ட் பண்ணாது. இந்த மாதிரி ஓடிவி இதில் சப்போர்ட் பண்ணாது, 5000 சப்போர்ட் பண்ணாது. அப்புறமா 5000 வேற என்ன சப்போர்ட் பண்ணும் முக்கியமானதுன்னா எல்லா ரவுட்டிங் ப்ரோட்டோகாலும் சப்போர்ட் பண்ணும். ஈவன் MPLS கூட சப்போர்ட் பண்ணும். எல்லா ரவுட்டிங் ப்ரோட்டோகாலும், ஆல் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், எல்லா ரவுட்டிங் ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஒரு லேயர் 3 ரவுட்டர், லேயர் 2 ஸ்விட்சு, அது இல்லாமல் ஃபைபர் சேனல் ஸ்விட்சு, ஃபைபர் சேனல் வந்து ஈத்தர்நெட் மேலே கேரி பண்ணுற FCOE, வெர்ச்சுவல் போர்ட் சேனல், ஃபேப்ரிக் பாத், டார்க் ஃபைபருக்கு பதிலாக என்ன நம்ம சொல்லுவோம், லிஸ்ப்பு, இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும் நெக்ஸஸ் 5000ல. இன்னும் நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணும். நம்ம டேட்டா ஷீட் பார்த்தோம்னா தெரியும். சரி, இங்கே பாருங்க, நம்ம பேசின மாதிரி இந்த 5000 சீரீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் FEX-ஐ கனெக்ட் பண்ணலாம். FEX-ஐ கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் மேனேஜ்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். FEX-ஐ பற்றி இப்போ தான் பேசிட்டு வந்தோம். அப்புறமா லேயர் 2, லேயர் 3 ரவுட்டராக செயல்படும். அப்புறமா இந்த GRE பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? GRE, ஜெனரிக் ரவுட்டர் இன்டர்ஃபேஸ், ஒரு VPN கான்செப்ட். அது இது வந்து NVGRE, நான் வெர்ச்சுவலைசேஷன் நெட்வொர்க் வெர்ச்சுவலைசேஷன் GRE. அது ஒரு டனலிங் கான்செப்ட், அவ்வளோதான். அப்புறமா நிறைய லேயர் 3 சர்வீசஸ் பாருங்கள். ரவுட்டிங் டேபிள் சைஸ் எல்லாம் பெருசாக இருக்குது, பஃபர் சைஸ்லாம் பெருசாக இருக்குது. அப்புறம் FEX-ஐ பற்றி பார்த்தோம். 10 கிக் போர்ட்ஸு, 40 கிக் போர்ட், ஈவன் 100 கிக் போர்ட் இருக்கு. ஃபைபர் சேனல்,
அதாவது எஃப்சி போர்ட்டே வந்து கீக் ஈத்தர்நெட் போர்ட்ல எஃப்சி போர்ட் நேட்டிவ், அது பேர் தான் நேட்டிவ். நேட்டிவ்ன்ற வார்த்தை எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, அது ஈத்தர்நெட் போர்ட்டை ஃபைபர் போர்ட்டா யூஸ் பண்ணாம, இந்த எஸ்எஃப்பி போர்ட்லாம் பண்ணாம, டைரக்டாவே அப்படியே டைரக்டாவே அது ஃபைபர் போர்ட் இருக்கும். அது நேட்டிவ் ஃபைபர் போர்ட்னு சொல்லுவோம். இதுவே நீங்க வந்து வேற ஏதாவது கன்வெர்ட்டர் போர்ட் போட்டீங்கன்னா அது நேட்டிவ்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. இது பாருங்க, இது வந்து ஈத்தர்நெட்டுக்கு மேல ம், ம், ம். அந்த மாதிரி கன்வர்ஷன் இல்லாம இருந்துச்சுன்னா அது நேட்டிவ்னு சொல்லுவாங்க. நேட்டிவ் ஈத்தர்நெட். ஸோ அப்போ இங்க வேரியேஷன்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. 55 சீரிஸ் எப்படி, இதுக்கு மேல பார்த்தது 56 சீரிஸ், கீழே இருக்கிறது 55 சீரிஸ். அதனுடைய போர்ட் டென்சிட்டி என்ன, எவ்வளோ எஃபெக்ட்ஸ். ஆமா, எல்லா 5000 சீரிஸ் எண்ட் ஆஃப் லைஃப் தெளிவா போட்டா மேல. சரிங்க. 2017. ஓகேவா? ஸோ அதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். உங்கள் கம்பெனி ஆர்வக்கூடாது, நிறைய காசு இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுடுவாங்க. இல்லைன்னா அதை வச்சு சூப்பராக ஓட்டலாம். சரி, அது 5000. அடுத்து நம்ம நெக்ஸஸ் 3000 பார்ப்போம். ஸோ இந்த 3000ல இதுதான் ஒரு ஸ்பெஷல், VXLAN சப்போர்ட். இதை வச்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம். இந்த VXLAN சப்போர்ட் 5000 சீரீஸ்ல இல்லை, 5000ல இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறான், VXLAN இல்லாமல் இப்போலாம் ஒரு சுவிட்ச் இருக்க முடியுமா? VXLAN இல்லாமல் ஒரு சுவிட்ச் இருக்கக்கூடாது. VXLANங்கிறது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அது இல்லாமல் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வியாபாரம் பண்ணுவாங்க. பாருங்க, 3000 வாங்கிக்கோங்க, அந்த 5000 தூக்கி போட்டுருங்க, 3000 வாங்கிக்கோங்க, உங்களுக்கு VXLAN சப்போர்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எஸ்ஓசி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஓசினா என்னன்னு கூட சொல்ல மாட்டான், சுவிட்ச் ஆன் சிப். அது வந்து ஒரு லோ லேட்டன்சியை கேரண்டி பண்ணுற, ரொம்ப ஃபாஸ்ட் கேரண்டி பண்ணுற ஒரு ஆர்கிடெக்சர். ஸோ இதை வச்சு தான் 3000 சீரிஸ் சேல் பண்ணுறோம். 3000 சீரிஸ்லையும் பாருங்கள், 1 GB போட்டு இருக்குது, 100 GB போட்டு இருக்குது, 1 rack யூனிட் சைஸும் இருக்குது, அதோட பெருசாகவும் இருக்கும். அதுலேயும் நிறைய வேரியேஷன், 3100 சீரிஸ், வி சீரிஸ், இது வந்து வெர்ச்சுவல் ஸ்விட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜி சீரிஸ், இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த வேரியேஷன்ஸ்லாம் நம்ம டீட்டெயிலாக இன்னொரு நாள் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வா 72 10 GB போர்ட், 6 40 GB போர்ட், 106 GB போர்ட்ஸ். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சுவிட்ச். லோ எண்டும் இருக்குது. வெறும் 3000 சீரிஸ் எடுத்தீங்கன்னா 3048ல பார்த்தீங்கன்னா 48 போர்ட் இருக்குது, RJ45. அப்புறம் 4 SFP போர்ட் இருக்குது. SFP போர்ட் தான் இதுன்னு நினைக்கிறேன், 10 GB போர்ட்ஸு, 4 போர்ட்ஸு. நார்மல், ஆமாம், நார்மல் 1 GB போர்ட்டு தான் இது 1 GB போர்ட்டாக இருக்கும். இது வந்து 10 GB போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நெக்ஸஸ் 3000, 3001 எல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக போயிட்டுருக்கும். ஃபார்ட்டி GB போர்ட் 32 இருக்கா? சரி, இப்போ டேட்டா சென்டர் ரொம்ப பெருசாகிட்டே வரதுனால தான் இந்த நீட்லாம் இருக்குது. 40 GB போர்ட்டு 32 வந்து ரொம்ப பெரிய கிளவுட் சைஸில் இருக்கிற டேட்டா சென்டர் வந்து தேவைப்படும். சரி, இது 3000 சீரீஸ். 7000 சீரீஸ் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். 7000 சீரீஸ் வந்து பல சைஸில் வருது. 7000 சீரீஸில் இந்த
5000 சீரிஸ் 3000 சீரிஸ்ல இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஓவர்லே டிரான்ஸ்போர்ட் வெர்ச்சுவலைசேஷன். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து விடிசி, வெர்ச்சுவல் டிவைஸ் கான்டெக்ஸ்ட். இது வந்து வேற எந்த சீரீஸ்லயும் கிடைக்காது, ஒன்லி 7000 சீரீஸ்ல தான் கிடைக்கும் இந்த ரெண்டு கான்செப்டும். வெர்ச்சுவல் டிவைஸ் கான்டெக்ஸ்ட்ங்கிறது நம்ம ஏஎஸ்ஏ டிவைஸ்ல எப்படி மல்டி கான்டெக்ஸ்ட் பண்றோம், ஏஎஸ்ஏ டிவைஸ்ல ஏஎஸ்ஏ ஃபயர்வால்ல எப்படி நீங்க வந்து மல்டி கான்டெக்ஸ்ட் பண்றீங்க வெர்ச்சுவல், அந்த மாதிரி நெக்ஸஸ்ல வந்து விடிசின்னு சொல்லுவோம், வெர்ச்சுவல் டிவைஸ் கான்டெக்ஸ்ட். ஏஎஸ்ல என்ன சொல்லுவோம், மல்டி கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். இங்க விடிசின்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒண்ணுதான். இது 7000ல இருக்கு. 7000லயே வந்து 7000 பிளஸ் சம் நம்பர்ஸ் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் எல்லாம் வேரி ஆகும். அதெல்லாம் நம்ம தெளிவா இன்னொரு நாள் டிஃபரன்சஸ்லாம் பார்ப்போம். நம்ம எப்படி 3000க்கு 2000க்குலாம் பார்க்க போறோமோ அதே போல 7000க்கும் பார்க்க போறோம். இதுல வந்து விஎக்ஸ்லேண்ட் சப்போர்ட் இருக்குது, ஏற்கனவே இருக்குது விஎக்ஸ்லேண்ட் 77000 சீரீஸ்ல. அப்புறம் 9000 சீரீஸ், 9000 சீரீஸ் வந்து ரெண்டு மோட்ல ஒர்க் ஆகும். வெறுமனே வந்து என்எக்ஸ்ஓஎஸ் மோட், இதுதான் நம்ம பார்க்க போறோம் இந்த கோர்ஸ்ல. ஏசிஐ மோட் அது இந்த கோர்ஸ்ல பார்க்க மாட்டோம், தனி கோர்ஸ். என்எக்ஸ்ஓஎஸ் மோட் நெக்ஸஸ் ஃபுல் ஃபிளெஜ் நெக்ஸஸ் சுவிட்சா ஒர்க் பண்ணும். இல்லை நீங்கள் வந்து அதை ஏசிஐ மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணோம்னா பண்ணலாம். ஆனால் பெரும்பாலான ஆட்கள் வந்து ஏசிஐ மோடுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க ஏற்கனவே 7000 5000 2000 3000 செலவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க விஎக்ஸ்லேண்ட் வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க. 9000 சுவிட்சை வந்து என்எக்ஸ் மோடில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஏசிஐ மோடுக்கு மாற்றினீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த செலவு பண்ணதெல்லாம் வீணா போயிடுது. 7000 சீரீஸ் 2000 சீரீஸ் அதெல்லாம் வந்து ஆமாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 9000 நிறைய செலவு பண்ண வேண்டியது வந்துடும். 9000 சீரீஸில் 95 தான் ஸ்பைனாக இருக்கும். அப்போ ஸ்பைன் தனியாக செலவு பண்ணணும். அப்புறமா 93 சீரீஸ் எல்லாம் வந்து லீஃபாக இருக்கும். ஸோ இது ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஆகிடுது நெட்ஒர்க்கில். அப்போ எக்ஸிஸ்டிங் நெட்ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். ஆமாம், அது வந்து ஒரு ப்ரோக்ராமபிலிட்டி ஆட்டோமேட்டிவ் பாருங்க பேரில் இருக்கு, அப்ளிகேஷன் சென்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது ஒரு அப்ளிகேஷன், ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டூல். அதாவது உங்களுக்கு பெருசாக கமாண்ட்லாம் தெரிய வேண்டியதில்லை. அந்த டூலை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஆனால் அந்த டூலை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு தனி கோர்ஸ் தேவைப்படுது. ஏபிக்குன்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். அதுதான் வந்து இந்த பைத்தான்லாம் வச்சு டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணணும். பட் அது அந்த அந்த ஆமாம். ஆனால் என்ன விஷயம்னா அந்த ஏசிஐ பண்ணுற எல்லாமே நம்ம விஎக்ஸ்லேருந்து நம்ம மேனுவலாக பண்ண முடியும். அது ஆட்டோமேஷன், அவ்வளோதான். இது நீங்கள் மேனுவலாக பண்ணுறீங்க விஎக்ஸ்லேண்டில் லேயர் 3 விஎக்ஸ்லேண்ட் இவிபிஎன்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்து ஏசிஐ வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டூலை வச்சு அதுக்காக நம்ம அவ்வளோ செலவு பண்ண முடியாது. இப்போ அந்த விஎக்ஸ்லேண்ட் 3000ல சப்போர்ட் பண்ணுது, 5000ல சப்போர்ட் பண்ணுது, 7000ல சப்போர்ட் பண்ணுது. அப்போ நான் 9000 வாங்கி தான் அந்த விஎக்ஸ்லேண்ட் அட்வான்டேஜ் எனக்கு வரணும்னு இல்லை, இருக்கிற நெட்வொர்க்கை வச்சே பண்ணலாம். அதனால நான் எதுக்காக ஏசிஐ போகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். டெக்னிக்கல் ஆளுங்க தான் அப்படி யோசிப்பாங்க, ஒழுங்காக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் அரைக்குறை எல்லாம் வந்து டப்பு ஏசின்ட்டு கம்பெனி வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே 3000 இருக்குதா, 5000 இருக்கா, 2000 இருக்கா, 7000 இருக்குதா, ஏசி தேவையில்லை. உங்கள் இன்ஜினியர் டெக்னிக்கலாக தான் இருந்தானா விஎக்ஸ்லேண்ட் இவிபிஎனை வச்சு ஏசிஐ பண்ணுற அத்தனையும் பண்ணிடுவோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. இப்போ ஏசிஐனா வந்து லீஃப் ஸ்பைன் வாங்குறது மட்டும் இல்லாமல் எல்லா டிவைஸையும் நீங்கள் லீஃபில் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். இது வாங்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்ட்ரோலர்ஸ் வாங்கணும்.
எபிக்னு சொல்லுவோம். அது வந்து சிஸ்கோ சி சீரிஸ் சர்வர்ஸ் வாங்கணும். 3 ஆமா, அது இருந்தால் தான் நீங்கள் ஏசிஐ கன்ஃபிகர் பண்ண முடியுமே. இந்த எபிக் இல்லாமல் நீங்கள் இந்த சுவிட்சஸை யூஸ் பண்ணவே முடியாது. இந்த கண்ட்ரோலர் மேண்டேட்டரி. ஸோ இதெல்லாம் பெரிய பட்ஜெட் ஆகிடும். அப்போது இதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டீங்க, ரைட்டு. அப்போது இதுக்கு முன்னால் செலவு பண்ணதெல்லாம் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. நார்மல் சுவிட்ச் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியுமோ இல்லையே நீங்கள் அந்த ஓடிவியையோ அதில் இருக்கிற விபிசியையோ அது எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லாம் ஏசிஐக்கு மாறிடுவீங்க. ஏசிஐலையும் விபிசி பண்ணலாம். இப்போ நெக்ஸஸ் 7000 5000 3000 நீங்கள் விபிசி பண்ணலாம், பிஎக்ஸ்எல் பண்ணலாம், அதே இதுலேயும் பண்ணலாம். அதனால என்ன பண்ணுவாங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணாமல் போயிடுவாங்க. ஸோ நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க 7000 இருக்கா, 3000 இருக்கா, 2000 இருக்கா, 5000 இருக்கா, ஏசிஐ தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ அது வந்து எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்றதை பொறுத்து வேணுமா வேணாமான்னு ஆஃபீஸில் முடிவு பண்ணுவாங்க. அது நீங்கள் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் உங்கள் ஆஃபீஸில் என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு. 7000 இருக்கிற எல்லா ஃபீச்சரும் நெக்ஸஸ் 9000 இருக்கு, விடிசியை தவிர. அப்புறமா 5000 இருக்கிற எல்லா சப்போர்ட்டும் 9000 இருக்கு, 3000 இருக்கிற எல்லா சப்போர்ட்டும் 9000 இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தெளிவாக ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம் வர கிளாஸில். ஸோ உங்களுக்கு இப்போ ஓவராலாக நான் வந்து நெக்ஸஸ் ஃபேமிலி வந்து 9000, அப்புறம் 7000, அப்புறம் 5000 விச் இஸ் எண்ட் ஆஃப் லைஃப். இருந்தாலும் உங்கள் கம்பெனியில் இருக்கிறதுனால அதை நம்ம பார்ப்போம். அடுத்தது 3000, அடுத்தது 2000. இதுதான் மெயினாக இருக்குது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் 1000 இருந்துச்சுங்க. அது வந்து என்எக்ஸ் 1 வி வெர்ஷன், வர்ச்சுவலைசேஷன் வெர்ஷன், நெக்ஸஸ் 1000 வின்னு சொல்லுவோம். அது வந்து ஹார்ட்வேராகவும் வந்துச்சு, 1000 சீரிஸ் ஹார்ட்வேராகவும் வந்துச்சு, விஎம்மாவும் வந்துச்சு, ரெண்டுமே வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இது எப்பயோ எத்தனையோ வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எண்ட் ஆஃப் லைஃப் வந்துச்சு, போயிடுச்சு. இது பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நெக்ஸஸ்ங்கிற கதையே இங்கே தான் பிறந்துச்சு. இந்த இந்த இது எங்கேருந்து காப்பி அடிச்சாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் விஎம்வேர்லேருந்து காப்பி அடிச்சாங்க. ஸோ விஎம்வேர்லேருந்து தான் இந்த மொத்த கதையுமே பிறந்துச்சு. இன்னைக்கு ஏசிஐ வரைக்கும் வந்துருக்கு விஎம்வேர். ஆமாம் ஆமாம், விஎம்வேரோட இவங்க ஃபர்ஸ்ட் டைப் பண்ணி தான் இதை கொண்டு வந்தாங்க. புதுசாக ஒரு நெக்ஸஸ் ஒரு ஃபேமிலியை கொண்டு வந்தாங்க, நெக்ஸஸ் 1000 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மீதி கான்செப்ட் எல்லாம் வந்துச்சு. சரியா? சரி, நம்ம இன்னைக்கு இங்கே நிறுத்தி